தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தாவேகா கட்சி கூட்டணிகள் ஆதரவோடு ஆட்சி அமைத்துள்ளது. சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேகா அரசுக்கு ஆதரவளித்தனர். இதனால் அதிமுக இரண்டாக உடைந்து நிற்கிறது. மொத்தமுள்ள 47 எம்எல்ஏக்களில் பழனிசாமி தலைமையில் 22 பேரும், வேலுமணி தலைமையில் 25 பேரும் உள்ளனர். வேலுமணி அணியைச் சேர்ந்த 5 பேருக்கு தாவேகா அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தாவேகா அமைச்சரவையில் அதிமுகவினர் இடம்பெற்றால் கோர்ட்டில் வழக்கு தொடருவோம் என பழனிசாமி தரப்பு எச்சரித்துள்ளது. ஏற்கனவே தாவேகா சார்பில் 10 அமைச்சர்கள் பதவியில் உள்ள நிலையில் தற்போது புதிதாக 23 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். தமிழக அமைச்சரவையில் அதிகபட்சம் 35 பேர் வரை இடம்பெறலாம். இதுவரை 33 பேர் பொறுப்பேற்றுள்ள நிலையில் இன்னும் 2 சீட் மட்டுமே எஞ்சியிருக்கிறது. அதுவும் விசிக மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட உள்ளது. இதனால் தாவேகா அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த வேலுமணி அணியினர் ஏமாற்றமடைந்துள்ளனர். சட்ட சிக்கலை கருத்தில் கொண்டு கடைசி நேரத்தில் அமைச்சரவையில் அதிமுகவை சேர்க்கும் முயற்சி கைவிடப்பட்டது தெரியவந்துள்ளது. அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்த்தால் எந்த நேரத்திலும் அவர்கள் பதவி பறிபோகலாம் என தாவேகா தலைமை அஞ்சுகிறது. சண்முகம், வேலுமணி அணியினர் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள். பழனிசாமிதான் அவர்களின் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட தேவையான விண்ணப்பத்தில் கையெழுத்திட்டுள்ளார். இப்போது அதிமுகவின் கொறடாவாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை அவர் நியமித்துள்ளார். அவர் உத்தரவை மீறி வேலுமணி அணியினர் சட்டசபையில் தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். கொறடா உத்தரவை மீறினால் அந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய முடியும். அந்த வகையில் 25 பேரையும் தகுதி நீக்கம் செய்ய பழனிசாமி நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஒருவேளை சட்டசபை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்ய தவறினால் பழனிசாமி கோர்ட்டுக்கு போகலாம். அப்படி செல்லும்போது பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வர அதிகம் வாய்ப்புள்ளது. இதனால் 25 பேரும் தகுதி நீக்கம் செய்யப்பட நேரிடும். இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலை இருப்பதால் தாவேகா அரசில் அதிமுகவினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை. இது தவிர அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்ப்பதை திமுக கூட்டணி கட்சிகள் விரும்பவில்லை. அதிமுகவினரை அமைச்சரவையில் சேர்த்தால் தாவேகா அரசுக்கான ஆதரவை மறுபரிசீலனை செய்வோம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் வெளிப்படையாகவே தெரிவித்தார். இப்படி எல்லா திசையில் இருந்தும் அதிமுகவின் வேலுமணி அணிக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இனியும் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை என்றே கூறப்படுகிறது.